ராஜேஷ், என்னப்பாச்சு? ஐயோ, ஜுரம் இப்படி நெருப்பா கொதிக்குது. ராத்திரி வரும்போது நல்லா தானே இருந்த, என்னாச்சு? அது வந்து அத்தை. அம்மா, சாதாரண ஜுரம் தான், இது யாருக்கு வேணாலும் வரலாம். நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க, நானும் வரேன். காய்ச்சல் இவ்வளவு இருக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல ராஜேஷ். நாம உடனே டாக்டரை பார்த்தாகணும். இல்ல வேண்டாம்ப்பா. முடியாது. போகணும்னா போகணும் தான். என்ன? வா, நான் உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், சீக்கிரம் வா. அவன் அபிதாவே கூட்டிட்டு போகட்டும் காயத்ரி. அவனுக்கும் மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா, சோ அவதானே அவனை பார்த்துக்க வேண்டியவ. ராஜேஷ், உன்னோட டிரைவர் லீவுன்னு நினைக்கிறேன். சோ நீ என்னோட டிரைவரை கூட்டிட்டு போ. இல்லப்பா, டிரைவர்லாம் யாரும் தேவையில்லை, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்த்தி என்னோட வரணும்னு அவசியம் இல்லை. ராஜேஷ், நீ அநேகமா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் தனியா ஆள் இல்லை, உனக்கும் பொண்டாட்டி இருக்கா, அபிதான்னு. அது சரி, இவ உன்னை கவனிச்சுக்க வேண்டாம்னா வேற யார் உன்னை கவனிச்சுக்கிறது? அதனால நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத கேட்க நான் இல்லை. ஆனா நிச்சயமா உங்க பேர் கின்னஸ் புக்ல வரதான் போது பாருங்க. அட என்னன்னா, ஒவ்வொரு ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃப நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க என்னன்னா நேத்து ஸ்கூலுக்கு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க. நம்ம சிட்டில அழகான இடங்களுக்கு குறைச்சல் எதுவுமே இல்ல. என்ன நீ நான் சொல்றது சரிதானே? பிரதீப், கொஞ்சம் நிறுத்துறியா? ராஜேஷ் அத்தனாவது அக்காவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு, ஆனா நீ நம்ம கார்டனை தவிர வேற எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்க? அதுவா பிரதி, நான் அப்பாவோட மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நிச்சயமா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். ஐ ப்ராமிஸ். ஏன் மச்சனரே, இது என்ன ரொம்ப நல்ல விஷயமா? என் தங்கச்சியை எங்கேயுமே இது வரைக்கும் கூட்டிட்டு போகாம இருக்கீங்க. அட, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை ஒதுக்கிக்காம மனசை விட்டு பேசாம இருந்தா அப்புறம் எப்படி ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு காலம்புற சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படியே விஜய், நீ ஒரு வாரத்துல உன் புருஷன் கூட எத்தனை மணி நேரம் செலவழிச்ச? சரி, அதை விட எத்தனை நிமிஷம் செலவழிச்சேன்னு சொல்ல முடியுமா? அடுத்தவங்களுக்கு லெக்சர் கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான். உன்னை பத்தி யோசிச்சு பாரு. அட, புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும். நமக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம பசங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்கள பாத்துக்கிற பொறுப்பு இருக்கு. அதோட நம்ம குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு இருக்கு. அதோட இந்த மாதிரி எல்லாம் வெளியே போகிறதுக்கு நம்ம கிட்ட டைமும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்லையே. பிரதீப், அண்ணா நான் இப்போ வந்துடுறேன். ஏய், அப்படியே உட்காராம சின்னதா பிள்ளை ஏதாவது போட்டுட்டு உட்காருங்க, வலி கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு மேல பில்லோ போட்டுக்கிட்டு உட்காந்தா கிளட்ச் பிரேக்லாம் எப்படி எட்டும்? ஆர்த்தி, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?
சீட் பெல்ட். ஓ ஆ ஸ்கூட்டினா பிரச்சனை இல்லாம ஓட்டலாம். ஆனா கார் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டுனது, அதுக்கப்புறம் பிராக்டிஸும் இல்ல. எப்படி ஓட்டுறதுனே தெரியலையே. ஒரு நிமிஷம். அது ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. பாத்து. அடிக்கடி பிரேக் போடணும்னு எந்த அவசியமும் இல்ல. வண்டியை ஸ்லோ பண்ணாலே போதும். அத்தை, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சைக்கிள் காரனே ஓவர்டேக் பண்றான். திடீர்னு ஸ்லோவா போன்றாரு, திடீர்னு ஃபாஸ்டா போன்றாரு. இப்படி டிரைவ் பண்றேன்னு கன்ஃபியூஸ் பண்ணா எப்படி? என்ன ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என் பசங்க கல்யாணத்துக்கு நீங்க வராதது எனக்கு கோபம்தான். என்ன பண்றது காயத்ரி, உங்க அண்ணனோட சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் போக வேண்டியதாயிடுச்சு. அதான் வந்த உடனே உன்னை பார்க்க வந்துட்டேன்ல. அது சரி. உன் மருமகள்களை கூப்பிடு. பெரிய மருமக ராஜேஷோட வெளியில போயிருக்கா. அப்படியா? சின்னவ வீட்ல தான் இருக்கா. இருங்க கூப்பிடுறேன். அட சித்தி, நீங்களா? வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருமா. அத்தை, வித்தார்த்த ஸ்கூலுக்கு போற அவசரத்துல ப்ராஜெக்ட் எங்க விட்டுட்டு போயிட்டா. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணா. நான் இதை போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. சரி சித்தி, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். வரேன். சரிம்மா. அம்மாடி பிரீத்தி, இங்க வாமா. இவங்க கல்யாணி ஆண்டி. நம்ம கார்டன் பக்கத்துல பங்களா இருக்குல்ல, அங்கதான் இருக்காங்க. வணக்கம். நல்லா இருமா. அம்மா பிரீத்தி, இங்க வாமா. அட வாமா, வெக்கப்படாம வா. இந்தாம்மா, நான் உன் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சுல்ல, அதனால இத வாங்கிக்க. இந்தா. தேங்க்ஸ். அப்புறம் காயத்ரி, இந்தா இது இன்னொரு மருமகளுக்கு. உனக்கு தான் தெரியுமே, ராஜேஷோட முத கல்யாணத்துக்கு நான் பெரிய கிஃப்டா கொடுத்த அபிதாவுக்கு தான். இப்போ நான் 2வது கல்யாணம் தானேன்னு நினைச்சு நான் பெருசா எதுவும் வாங்கிட்டு வரல. தப்பா எதுவும் நினைக்க மாட்டார்ல உன் புது மருமக? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க மாட்டா. இதுல சின்னது பெருசுன்னு என்ன இருக்கு? சொல்ற விதத்துல சொன்னா அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போறா. பிரீத்தி, ஆன்ட்டிக்கு சாப்பிடுறதுக்கு சமோசாவும் ஸ்வீட்டும் எடுத்துட்டு வரியாமா? சரிங்க அத்தை. ஆனா அத்தை, அதெல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வரணும்? சரவண பவன்ல இருந்தா இல்ல போலி ஸ்டால்ல இருந்தா? 2 இடத்துலயுமே சமோசா போலி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஃபேமஸ் கூட. 2 இடத்துலயும் கூட்டமா வேற இருக்கும். மருமகளே, சமோசாலாம் வெளியில வாங்க வேண்டியது இல்ல, வீட்லயே செஞ்சிடலாம். நீ போய் உன் கையால பண்ணு. என்ன யோசிச்சிட்டு இருக்க? சமோசா பண்ணு. என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்க, நிக்கிற? வீட்ல சமோசா பண்ணி பார்த்ததே இல்லையா நீ? போ போ, சமோசா பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இந்த விஜயக்காவும் வெளியே போயிட்டாங்க.
பிரதீப்பும் அவங்க அப்பா கூட மீட்டிங்க்கு போயிட்டான். பிரதீப் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் சமோசா ரொம்ப நல்லா பண்ணுவானே. நான் வேற அம்மா கிட்ட இதை எதையுமே கத்துக்கவே இல்ல. இடியட். வீட்ல அபிதாக்கா கூட இல்ல. அவங்க இருந்திருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். அவங்கள ராஜேஷனை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. இந்த சமோசா சட்னி சாப்பிட நல்லதா இருக்கும். ஆனா அதை எப்படி செய்யறது? பண்ணனா அத்தை வேற பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்களே. அட கடவுளே, இந்த சமோசா விஷயத்துல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? இந்த பிரதீப் என்ன நல்லா மாட்டி விட்டுட்டான். என்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ல ஹவுஸ் வைஃப் ஆக்கிட்டான். என்ன காயத்ரி, உன் சின்ன மரும கைப்பக்குவம் இருக்கே, ரொம்ப சூப்பர். ரொம்ப டேஸ்டா சமோசா பண்ணிருக்க, சூப்பர். அட ஆண்டி நீங்களா? வணக்கம். வணக்கம், திருமண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிரதீப், நீ சமோசா எடுத்துக்க. சரிம்மா. உன் பொண்டாட்டி தான் பண்ணா. பிரீத்தியா? சமோசாவா? அப்படியா? ம். அரே வா, வெரி குட். சரி காயத்ரி, நான் புறப்படுறேன். அம்மாடி பிரீத்தி, நீ உன் புருஷனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். உன் கையால நீ எங்களுக்கு சமைச்சு போடணும், அதுவும் எங்க கிச்சன்ல, சரியா? நிச்சயமா. கிளம்பிட்டீங்களா? வரேன்ப்பா. ஒரு போன் கூட பண்ணாம வீட்டுக்கு வந்துருவாங்க. நானே ராஜேஷுக்கு உடம்பு சரியில்லையே, என்ன ஆச்சோன்னு கவலையா இருக்கேன். இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆனா பிரீத்தி, சமோசா ரொம்ப நல்லா பண்ணிருந்த. ஆமாமா. ராத்திரி டின்னருக்கு எல்லாருக்கும் சமோசா நீயே பண்ணிடு. சமோசா பண்றதுக்கு எல்லாம் வீட்டுல தயாரா இருக்குல்ல? மை ஸ்வீட் ஹார்ட், இந்த சமோசாவை நீயா பண்ண? இந்த மார்க்கெட் ரோட்ல இந்நேரத்துக்கு சூடா சமோசா போடுவாங்க தெரியுமா? கரெக்டா? போதுமே, வேற என்ன பண்றதா? நீ மீட்டிங்னு போயிடுவ. அத்தைய பார்க்க வந்தவங்க முன்னாடி அவங்க கௌரவத்தை காப்பாத்த வேண்டாம். அதனும் சரிதான். ஆனா மாட்டினு வச்சுக்கேன், உன் கதை அதோட அவ்வளவுதான். போதும் பிரதீப், இனிமேல என்னால சமாளிக்க முடியாது. இந்த சமோசா சட்னி எல்லாம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மா பின்னாடி என்னால சுத்திட்டு இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கே நீ அம்மா கிட்ட பேசு. நான் எப்படியாவது நாளைக்கு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணி ஆகணும். ஸ்வீட் ஹார்ட், நான் கண்டிப்பா அம்மா கிட்ட பேசுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கூட ப்ளீஸ். எடுத்தோமா கௌத்தமானு இதை ஹேண்டில் பண்ண முடியாது. நான் அம்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். நீயா உடனே அப்படியே பேசிடுவ பாரு. ஆனா பாரு பிரதீப், நீ இத பத்தி அத்தை கிட்ட பேசி ஆகணும். அது வரைக்கும் டோன்ட் டச் மீ. என்கிட்ட வரவே கூடாது. பிரீத்தி, இது ரொம்ப அநியாயம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற. ஏய், அது கெட்டது போ. இனிமே சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஜுவல்லரி வாங்கி கொடுத்தாலும் நடக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மா கிட்ட சீக்கிரம் பேசி ஆகணும். இல்லைன்னா ராத்திரி என்ன வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பா விட மாட்டா போல இருக்கேன். இந்த பின் எப்படி அங்க குத்துச்சு? சரி, அதை விடுங்க. நானும் கல்யாணம் ஆனவன் தான். என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் தெரியும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி, நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சார், கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமா? எனக்கு நீங்க டேப்லெட்ஸ் கொடுங்களேன். பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்ட பாக்கும்போது ஒரு பாடி பில்டர் மாதிரியே இருக்காரு. இன்ஜெக்ஷன் போடணும்னு சொன்ன உடனே குழந்தை மாதிரி மாறிட்டாரு. சரி, நீங்க இவரை சமாதானப்படுத்துங்க. பொண்டாட்டி சொல்லாம வேற யார் சொல்ல போறாங்க? நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவர் கேட்பாரு. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லையா? பொண்டாட்டி சொன்னா கேட்டுதான் ஆகணும். இல்லைன்னா உடம்பு ரிப்பேர் ஆயிடும். இப்ப நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடலன்னா அது பாடி ஃபுல்லா செப்டிக் ஆயிரும்.
டாக்டர், அப்படி அவரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க பயப்படுறாருன்னா அவருக்கு நீங்க டேப்லெட்டாவே கொடுத்துருங்களேன். என்ன? டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷனை போடுங்க. வெரி குட். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ல கையில போடக்கூடாது, இடுப்புல தான் போடணும். ஆ? பேண்ட்டை இறக்குங்க, இடுப்புல போடணும். என்ன இவரை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு இப்படி குழந்தை மாதிரி பயப்படுறாரு? அருண் பயப்படுற மாதிரியே. போலாமா? தேங்க்யூ டாக்டர். வெல்கம். ஆர்த்தி, இப்ப எனக்கு பசிக்கல. வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. மாத்திரை போடலனா உங்களுக்கு உடம்பு சரியாகாது. அதுக்காகவாது கொஞ்சம் சாப்பிடுங்க. டாக்டர் அப்பப்ப ஜுரத்தை செக் பண்ண சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, ஜுரம் மொத்தமா குறைஞ்சிருச்சு. இப்ப ரெஸ்ட் எடுங்க.